ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்லைம் கிட் தான் அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லைம் ஆக்டிவேட்ரு, பிங்க் கலர் க்ளூ கொடுத்துருக்காங்க, எல்லோ கலர் க்ளூ, அதுக்கப்புறம் ப்ளூ கலர் க்ளூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லைமுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சம் கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆர்பிஸ் பால். இதையும் நம்ம தண்ணியில் போட்டு பார்ப்போம். இப்போ இல்லை, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது கிளிட்டரு. இப்போ நம்ம ஸ்லைம் மேக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் க்ளூ சேர்க்கணும். பாருங்கள், 6 to 7 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஸ்கின்னி ஸ்லைம் க்ளூ ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 to 1.5 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஸ்லைம் ஆக்டிவேட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் ஸ்லைம் போட்டிருக்காங்க. இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க நம்ம ஸ்லைம் மேக் பண்ணலாம். இது கொஞ்சம் ஜூமிங்கில் தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன கலர் ஸ்லைம் மேக் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பிங்கா, ப்ளூவா, எல்லோவா? வாங்க நம்ம ஃபஸ்ட்டு எல்லோ பண்ணி பார்ப்போம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ப்ளூ, பிங்காக இருக்கணும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வீடியோ போடலாம். 6 to 7 ஸ்பூன் சொன்னாங்களா, நம்ம 7 ஸ்பூன் ஊற்றுவோம். செவன்த் ஸ்பூன். எனக்கு 7 ஸ்பூன் ஊற்றினதுக்கு டப்பாவில் பாதியே காணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டர். ட்ராப் பை ட்ராப்பாக நம்ம ஊற்றினாலும் ஊற்றலாம், இல்லாட்டி ஒரு ஸ்பூனை மொத்தமாக ஊற்றிடலாம். சரி, நம்ம ட்ராப் பை ட்ராப்பாக ஊற்றுவோமா? இல்லை, வாங்க நம்ம ட்ராப் பை ட்ராப்பாக ஊற்றுவோம். ஃபேன் இல்லை, அதனால் சரியாக வேர்க்குது. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி ஊற்றுவோம். நெக்ஸ்ட் பார்த்துக்குவோம். ஐயோ, தெரிக்குது கைஸ். ரைஸ் வருது. ஒட்டாமல் வரட்டும். அதுக்கப்புறம் கையில் எடுப்போம். ஏன்னா கையில் எடுத்து ஒட்டுச்சுன்னா நம்ம ஒரு ஆள் தான் நம்ம ஃபோனை ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ நம்மளால் டக்குன்னு பாஸும் பண்ண முடியாது. அதனால் கையில் தொடுறதுக்கு முன்னாடி ரைஸ் ஒட்டலை. இருந்தாலும் இதை நம்பக்கூடாது. சின்னங்க இது மொட்டலைன்னு சொல்லி வாயமுள்ள ஒட்டியிருக்கு. ஒரு ட்ராப் வேணா ஸ்லைம் ஆக்டிவேட்டர் ஊற்றி பார்ப்போம்.
கையில இருந்து பார்ப்போம். கையில் ஒட்டுது கைஸ். நம்ம எதுவும் தப்பு பண்ணோமா? இல்லை இல்லை, அது விளையாடும் போது சரியாக போயிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க, இல்லை கிளிட்டர் சேர்ப்போமா வேணாமா? ஃபஸ்ட்டு ஏஎஸ்எம்ஆர் சவுண்டு பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா கிளிட்டர் சேர்க்கலாம். நல்லா இருக்கு. வீட்லேயே ஹோம்மேட் ஸ்லைமு. இங்கே பாருங்க, இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்கினி பிராண்ட்லேருந்து தான் ஸ்லைம் அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவை ஆட் பண்ணுறேன். ஏஎஸ்எம்ஆர் சவுண்ட் படிப்போம் ரைஸ். மைக்கும் பக்கத்தில் வச்சுருக்கேன். இந்த ஏஎஸ்எம்ஆர் சவுண்டு பண்ணி பார்ப்போம், அப்போ தான் சவுண்ட் வரும். அதையும் நான் சொல்லிட்டேன். நிறைய பேர் பபுள் செஞ்சு பார்த்துருக்கேன். இதுங்க நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிக்கிட்டோம். ஃப்ளாட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பபுள் பண்ண கரெக்டாக இருக்கும். நான் ரைஸ் நமக்கு மட்டும் வர மாட்டேங்குது. ரைஸ் கொஞ்சம் வந்துருக்கு. இப்போ இதில் கிளிட்டர்ஸ் போடுவோமா இல்லை? வாங்க கிளிட்டர்ஸ் சேர்த்து பார்ப்போம். பவுலில் வந்து மாட்டிக்குவோம். பவுலில் வந்து போட்டேன். என்ன கலர் கிளிட்டர் ஆட் பண்ணலான்னு தெரியலையே. வாங்க முதல்ல இதை ஆட் பண்ணணும். என் கண்ணை மூர்த்திக்கிட்டே இருக்குது. This butterfly. அழகா இருக்கு கைஸ். போட்டோன்னே இந்த லைட்டுக்கு அப்படியே மினி மினின்னு தெரியுது பாருங்க. கிளிட்டர்ஸ் வந்து போட்டுருக்கோம். எல்லோவுக்கு என்ன கலர் கிளிட்டர் போட்டால் அழகா இருக்கும்? ரெட் கலர் போட்டால் நல்லா இருக்கும். ப்ளூ கலர் போட்டால் அது கிரீன் ஸ்லைமா வந்து ஆக்சுவலி மாறிடும். ஸோ ரெட் கலர் போடுவோம். ஸ்லைமை தொட்டுட்டு மறக்காம கையை கழுவிக்கோங்க. எங்க வீட்டில் நான் கிளிட்டரே நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏதோ ஒரு காரணமும் சொன்னாங்க. ஆக்சுவலி என்ன காரணம் அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி நான் படித்த ஸ்கூல்ல வந்து ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க. அந்த ஆன்ட்டி வந்து என்ன சொன்னாங்கன்னா,
கிளிட்டர் வந்து ஒரு பொண்ணுக்கு வயிற்றுக்குள்ள போய் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி அந்த கிளிட்டரை எடுக்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, அது கேட்டதுலேருந்து நான் கிளிட்டரே கொல்ல. எப்போ நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. மறக்காம கையை கழுவிடுங்க கைஸ். கிளிட்டர்ஸும் போட்டோம். கை பர்பிள் கலர்ல தெரியுது. லைட் ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னா ஒயிட் கலர் வேணா கொடுக்கலாம். ஐயோ, ஒயிட் வேணும். ஒயிட் கலர். இப்போ சவுண்ட் சூப்பரா வருது. கிளிட்டர் சேர்த்துக்கோனீங்கன்னா ஸ்லைமுக்கு ஒரு அழகே வருது போல. பபுள். இதை வந்து நம்ம ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணணும். இந்த பாக்ஸை வந்து டீஷர்ட்டால நம்ம வந்து தொடச்சாச்சு. ஏன்னா துடைக்க எதுவும் துணி இல்லை. ஈரத்தோட எனக்கு வைக்க மனசும் இல்லை. இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். இது ஒண்ணு பண்ண மறந்துட்டேன். ஐயோ, இந்த விஷயத்தை நான் எப்படி மறந்தேன்? தேங்க்யூ கைஸ். 1K சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். 1K ப்ளஸ்ஸே ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட் இல்லாட்டி 1K சப்ஸ்கிரைபர்ஸ் என்னால் கண்டிப்பாக ரீச் பண்ணியிருக்க முடியாது. உங்கள் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நான் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எனக்கு டெய்லியும் வந்து சப்போர்ட் கொடுங்க. எப்பயுமே சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட், உங்கள் லைக், உங்கள் கமெண்ட் தான் வந்து அடுத்தடுத்து என்னை வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். சரி கைஸ், பாய் கைஸ். இஸ் யூ ஆல்.